அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ராசி நிலை இல்லை, ராசி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றத ஏற்கனவே நிறைய பதிவில் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த ராசி நகருதுன்னு சொல்றீங்க, அது எப்படி அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க, ஒரு உதாரண ஜாதகத்தோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். எப்படி ராசி மாற போகும்போது அவங்களோட சூழல்கள் எப்படி மாறுது, இந்த ராசியை எதற்காக பார்க்க சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லுவோம். இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே ராசியை மெயின் பண்ணி தான் எல்லா பலன்களும் சொல்றாங்க. இந்த ராசியை வச்சுதான் நட்சத்திர பொருத்தம் பார்த்து ஒருத்தவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறாங்க. இந்த ராசியை வச்சுதான் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் பலன்களே சொல்றாங்க. அப்ப பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாத்துக்கும் ஒரே ராசி இல்லை, அந்த தசாபுத்திக்கு ஏற்ப ராசிகள் மாறுபடுது அப்படின்றத சொல்றோம். ஆனா இவங்க எல்லாருமே இந்த ராசி பலனை வச்சு அதை ராசியை மையப்படுத்தின சொல்ல பலன்களை வச்சுதான் வாழ்க்கையில முடிவெடுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் போய் இந்த விஷயங்கள் இப்படி பார்க்கக்கூடாது, இந்த விஷயத்துக்கு இப்படிதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எதை மெயின் பண்ணி சொல்றாங்க, ராசியை மெயின் பண்ணி சொல்ல போகும்போது அப்ப இந்த இடத்துல ராசி நிலையானதா, அது நிலையானா அதை வச்சு சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே தவறாதான் இருக்கும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி நீங்க ஆரம்பமே சரியில்லைன்னா முடிவும் அந்த இடத்துல தவறாகத்தான் இருக்கும். அப்ப நம்ம தெளிவு பெற வேண்டியது ஃபர்ஸ்ட் ராசி எப்படி செயல்படுது அப்படின்றத பார்ப்போம். இதை எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போறேன். இந்த ஒரு பதிவை நீங்க ஃபுல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, உள்வாங்கிட்டீங்கனாலே மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியா தவறா அப்படின்ற ஒரு முடிவெடுக்க முடியும் உங்களால. சரி, ஃபர்ஸ்ட் இந்த காலச்சக்கரத்துல ராசி எத்தனை வருஷத்துக்கு ஒவ்வொரு ராசி அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப மேஷம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல மேஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கு. இப்போ ஒரு ராசி கட்டத்தோட வயசு எப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா அதோட தசா எத்தனை வருஷங்கள் இருக்கு. இப்ப கேது தசை அப்படின்றது 7 வருடம், பரணி அப்படின்றது சுக்கிரன் அது 20 வருடம், கார்த்திகை இங்க ஒரு பாதம் இருக்கு, சூரியனுக்கு மொத்தம் 6 வருடம், இதுல 1.5 வருடங்கள் இங்க இருக்கு, மிச்சம் 3 பாதம் இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல 7, 20, 27, 28 6 மாதம். அப்ப மேஷத்தோட வயது என்ன அப்படின்னா 28 வயது 6 மாதம். அப்ப எந்த ஒரு குழந்தை இங்க கேது நட்சத்திரத்துல ஸ்டார்டிங்ல பிறக்குதோ அந்த குழந்தைக்கு 28 வயசு 6 மாதம் வரையும் மேசராசி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ரிஷபராசிக்கு உண்டும். சரி, இப்ப இந்த ரிஷபத்தோட வயது பாத்தீங்க அப்படின்னா 18 வயது, மிதுனத்தோட வயது பாத்தீங்கன்னா 33 வயது 6 மாதம், கடகத்தோட வயது பாத்தீங்க அப்படின்னா 40 வருடம், திரும்ப சிம்மத்தோட வயது 28 6 மாதம். இங்க 1, 5, 9 இப்படி எல்லா கட்டத்துக்கும் ஒரே வயது தான் வரும். ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட தொடர்பு தான் இங்கேயும் இருக்கும். இங்கே கேதுவோட நட்சத்திரம், இங்கேயும் கேதுவோட நட்சத்திரம், இங்க சுக்கிரனோட நட்சத்திரம், இங்கேயும் சுக்கிரனோட நட்சத்திரம், இங்க சூரியனோட நட்சத்திரம் ஒரு பாதம், இங்கேயும் சூரியனோட நட்சத்திரம் ஒரு பாதம். இந்த மாதிரி 4 கட்டம் வரையும் வெவ்வேறு நட்சத்திரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அதே அதிபதியான நட்சத்திரம் தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ரிஷபத்துக்கு 18 வயது அப்படின்னா இந்த இடத்துலயும் 18 வயது, இந்த இடத்துல 33 வயது 6 மாதம், விருச்சிகம் 40 வயது, மகரம் 28 வயது 6 மாதம், சரி, தனுஷ் 28 வயது 6 மாதம், 18 வருடம் 6 மாதம், மீனம் 40. இதுல காலச்சக்கரத்துல 4, 8, 12ல ஒரு குழந்தை பிறக்குது, ஆரம்பத்துல பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட வயசு 40 வயசு வரையும் அதே ராசி தான் இருக்கும். இதே மிதனத்துல ஒரு பாதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பிறந்ததுல இருந்து கொஞ்சம் வருடங்கள் மிதனத்துல இருக்கும், அதுக்கப்புறமேட்டு 40 வருடம் அவங்களுக்கு கடகத்துல இருக்கும். அதே மாதிரிதான் இங்க 4, 8, 12. அப்போ ஒவ்வொரு தசா முடிக்கிறதுக்கு எந்தெந்த வருடங்கள் அப்படின்றது இதுல பார்த்துக்கிட்டோம். இப்ப என்னோட ஜாதகத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா ஈவெண்ட்டும் ஜோதிட ரீதியா பாருங்க, இதுல எந்தெந்த பாவங்கள் எப்பப்ப செயல்பட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சாதான் இந்த இடத்துல ராசி நகல்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல என்னோட லக்னம் பார்த்தா மிதுன லக்னம், நான் பிறந்தது உத்திராடம் 1ஆம் பாதம் இங்க இருக்கு, உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கேன். உத்திராடம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னா சூரியனோட நட்சத்திரம். சூரிய நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன். இந்த இடத்துல சந்திரன் இருந்திருக்காரு நான் பிறக்கும் போது. சந்திரன் இருக்கும் இடம் தான் ராசின்னு சொல்லுவாங்க.
அப்ப நான் பிறக்க போகும்போது சந்திரன் இந்த இடத்துல இருந்தனால, இந்த இடத்துலனா சந்திரன் வந்து உத்திராடம் 1ஆம் பாதத்துல இருந்தனால அவர் சூரியனோட நட்சத்திரத்துல இருந்திருக்காரு. அதனால எனக்கு அன்னைக்கு சூரிய தசை. இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து புதனோட நட்சத்திரம் போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. சந்திரன் வந்து புதனோட நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப புதனோட நட்சத்திரத்துல இருக்காருன்னா இங்க புதன் என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா, இங்க காலச்சக்கரத்தி 4, 8, 12ல புதனோட நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சந்திரன் வந்து இங்க விருச்சிகத்துல போறாரு, இன்னைக்கு பிரசன்ட் போறாரு அப்படின்னா சந்திரன் இங்க இருப்பாரு. அப்ப இந்த குழந்தையோட ராசி என்ன அப்படின்னா இந்த இடத்துல விருச்சக ராசின்னு சொல்லுவோம். அப்ப சந்திரன் இங்க இருக்கிறதுனால விருச்சக ராசி. அந்த குழந்தைக்கு என்ன தசை நடக்கும், இன்னைக்கு பிறக்கிற எல்லா குழந்தைக்கு என்ன தசை நடக்கும் அப்படின்னா புதன் தசை. இப்ப நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதனுக்கு அடுத்த நட்சத்திரம் என்னன்னா கேது. அப்ப சந்திரன் நாளைக்கு என்ன நட்சத்திரத்துல போவாரு அப்படின்னா கேது நட்சத்திரத்துல போறாரு. அப்ப கேது நட்சத்திரத்துக்கு நாளைக்கு போறாருன்னா நாளைக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையோட தசை எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா கேது. அப்ப சந்திரன் எங்க இருக்காரு, எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதுதான் தசை. அப்ப சந்திரன் என்ன பண்றாருன்னா நகர்ந்துகிட்டே இருக்காரு. அது என்ன நட்சத்திரத்துக்கு போதோ அதாவது ஒவ்வொரு தசையும் நமக்கு நடந்துட்டே இருக்கு. அப்ப இதை வச்சுதான் இப்ப இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட கொடுப்பனை நம்ம எப்படி எடுத்து சொல்லுவோம்னா, இங்க புதன் என்ன நட்சத்திரத்துக்கு நேரா போறாரு, உபநட்சத்திரத்துக்கு நேரா போறாருன்னு பார்ப்போம். அப்ப புதன் கிரகம் எந்த நட்சத்திரத்துக்கு நேரா உபநட்சத்திரத்துக்கு நேரா போதோ அதான் அதோட கொடுப்பனை, அதைத்தான் அந்த குழந்தைக்கு வழங்க போகுது அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நான் இங்க உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கேன், சூரியனோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன். அப்ப சூரிய தசை எனக்கு நடக்குது. அப்ப சூரியனோட நட்சத்திரம் உபநட்சத்திரம் பார்க்கணும். அப்ப சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்காரு, சூரியன் வந்து குருவோட நட்சத்திரத்துல போய்கிட்டு இருக்காரு. அப்ப அது என்ன உபநட்சத்திரத்துல போறாருன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் என்ன சாரத்துல போறாரு அப்படின்றத பாப்பீங்க. அப்ப சூரியன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பாவ கணிதத்துல சூரியன் 5ஆம் பாவ புத்தினாரு, குரு 4ஆம் பாவ புத்தினாரு. இப்ப இந்த இடத்துல எடுக்கிறது என்னன்னா 5 4 தடுத்துடும் இருப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது, அப்படிலாம் வந்து எதையுமே தடை செய்யாது. இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த தசை நடக்குது. எனக்கு உத்திராடம் 1ஆம் பாதத்துல நான் பிறந்திருக்கேன். சூரியன் இங்க 1.5 வருஷம் நடக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம் 2 3 4 பாதங்கள் இருக்கு. அப்ப இந்த இது முடிக்கிறதுக்கு மொத்தம் 6 வருஷம் ஆகும். நான் என்ன தசை இருப்புல பிறந்திருக்கணும், அது போக இந்த 1.5 வருஷத்துல பாதியில பிறந்திருந்தேன் அப்படின்னா அது போக மிச்சம் இங்க முடிஞ்சது போக அதுக்கு அடுத்து இங்க என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனோட நட்சத்திரம். அப்ப எனக்கு நான் பிறந்து சூரிய தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தசை வரும்னா சந்திர தசை. அப்ப எனக்கு எந்த நட்சத்திரத்துக்கு நேரா போகுது சந்திரன்னா திருவோணம் நட்சத்திரத்துக்கு நேரா போகுது. இப்ப நான் பிறந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 6 வருடங்கள் தான் எனக்கு வந்து சூரியன் வந்து போறாரு. அந்த 6 வருடத்திலே 1.5 வருடம் அப்புறமேட்டு எனக்கு காலச்சக்கரத்தின் என்னோட லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல போறாரு. ஆனா என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் என்னோட லக்னம் விழுந்த இடம் திருவாதிரை 1ஆம் பாதம். அப்ப இது ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு வந்து 8ஆம் வீட்டு ஸ்டார்ட் ஆயிடாது. அது காலச்சக்கரத்துக்கு தான் இந்த லக்னத்துக்கு இது 8. இந்த 0 டிகிரி நான் பிறந்திருந்தேன் அப்படின்னா இங்க 0 டிகிரி இங்க வந்த ஒட்டியே எனக்கு இங்க 8 ஆயிருக்கும். ஆனா இந்த இடத்துல நான் 0லயே பிறக்கல. அப்ப நான் பிறந்தது வந்து இங்க திருவாதிரை 1ஆம் பாதம்னா உதாரணத்துக்கு ஒரு 15 டிகிரியில பிறந்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல 15 டிகிரி எப்போ வருதோ சந்திரன், அப்ப சந்திர தசையில பாதி எப்போ வருதோ அப்பதான் வந்து எனக்கு வந்து இங்க 8க்குள்ள வருதுன்னு கணக்கு. அப்ப நான் பிறக்க போகும்போது 7க்குள்ள பிறந்துட்டேன். அப்ப எனக்கு 8 நடக்கக்கூடாது அப்படின்றத பலன்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் பிறந்ததுல இருந்து சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை ஓரிரு வருடங்கள் வந்து எனக்கு நல்லா இருந்தது. அப்ப கல்விக்கு வந்து எனக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த இடத்துல கல்விக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஆரம்ப கல்விக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஆரம்ப கல்வியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 3வது வரை நான் நல்லா படிச்சேன், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். மூணாவதுலாம் அப்படி என்ன படிப்பு இருக்கும். ஆனா அப்படி படிச்ச அந்த இதுல படிச்சதுலயே இப்ப வரையும் என்னோட ஸ்கூல்ல வந்து என்னோட போட்டோ இருக்கு. அப்ப அந்த லெவலுக்கு அந்த ஸ்கூல்ல வந்து எல்லா போட்டிகள், எல்லா கலைத்துறைகள், எல்லா காம்படிஷன்லயும் அதுல ஃபர்ஸ்டா வருவேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு கொடுப்பனை நல்லா இருந்தது. ஆனா எப்ப எனக்கு சந்திரன் 8க்குள்ள வந்தாரோ அந்த இடத்துல 8க்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல கல்விக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்காது. அப்ப எப்ப எனக்கு 8க்குள்ள வருதோ அப்ப 3வதுல இருந்து என்னோட 3வது முடிஞ்சதுல இருந்து என்னோட படிப்பு போச்சு. அப்ப நான் 4வதுல என்ன பண்றேன் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு போறேன். இந்த தமிழ் மீடியம் வந்த விட்டு எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இப்ப தெரியும். இப்ப இந்த தமிழ் மீடியம் வரப்போகும்போது எனக்கு இந்த இடத்துல 8ம் வேலை செய்யுது. 4வது நான் போறேன்,
ஆனா இந்த இடத்துல எனக்கு 8ஆம் பாவம் வேலை செய்யுது. ஏன் 8ஆம் பாவம் வேலை செய்யுது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு சந்திர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சந்திரன் பாவபுத்தினாதனாவே எனக்கு வரல. அப்ப இருந்த இடத்தின் பலனை வழங்கும். அப்ப சந்திர தசை திருவோண நட்சத்திரத்துல போகும்போது என்னோட லக்னத்துக்கு இங்க 8 வேலை செய்யறதுனால இந்த இடத்துல எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. அப்ப என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல படிப்போட இன்ட்ரெஸ்ட் அந்த லெவலுக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வருவேன். ஆனா இந்த இடத்துல நான் தமிழ் மீடியம் போன ஒட்டி எனக்கு அந்த படிப்போட இன்ட்ரெஸ்டே போச்சு. அங்க இருக்கக்கூடிய சூழல்கள், பழக்க வழக்கங்கள் எதுவுமே எனக்கு வந்து சேரல. அப்ப நான் இங்கிலீஷ் படிக்கிறதே டோட்டலா எனக்கு தமிழ் வாசிக்கவே தெரியாது. அப்ப தமிழ் மீடியத்துக்கு போகும்போது அங்க எல்லாமே தமிழா இருக்கு. அப்ப நான் அந்த 3rd படிச்சத 7th வரையும், 3rd படிச்ச சப்ஜெக்டே 7th வரையும் தமிழ் மீடியத்துல இருந்தது. அப்ப நான் 7th வரையும் படிக்கவே இல்லை. அப்படி இருந்தும் அந்த இடத்துல நான் எல்லாத்துலயுமே நல்ல ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன். இந்த 7 முடிச்சு 8வது முடிச்சு 9வது போகும்போது அந்த இடத்துல அது உயர்கல்வியா மாறுது. அப்ப இந்த 8வது முடிக்க வரையும் நான் பண்ணாத தப்புக்கு படிச்சோம் 8 வேலை செய்யுது. அப்ப நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா எல்லாரும் என்னை தான் வைவாங்க. அப்ப இந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. அதே மாதிரி இந்த 4வது நான் எப்ப போனனோ அப்ப இருந்து இங்க 8 வேலை செய்யுது. அப்ப இது 6க்கு பின்புறவர்த்தியா வேலை செய்யறதுனால இந்த இடத்துல நான் வந்து வேலை செஞ்சேன். காலையில ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னா சாயந்தரத்துக்கு திரும்ப வேலை. அப்ப 4வதுல இருந்து எனக்கு இப்போ வரையுமே அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. காலேஜ் முடிக்கிற வரையுமே காலையில வேலைக்கு போவேன், காலையில ஸ்கூலுக்கு போவேன், சாயந்தரம் வேலைக்கு போவேன். இதுல என்ன அப்படின்னா 7வது 8வது வரையும் வந்து ஓகே ஏதோ படிச்சேன். அந்த இடத்துல எனக்கு கொடுப்பனை நல்லா இருக்கிறதுனால இங்க 8க்குள்ள போனாலும் கஷ்ட வேதனைகள், வழிகள், வேலைகள் எல்லாமே அதிகமா இருந்தது. ஆனா படிப்பு மேல எந்த கான்சன்ட்ரேஷனும் இல்லை. ஆனா இந்த இடத்துல படிச்சேன். ஆனா இங்க 8 முடிஞ்சு 9வது போகும்போது இந்த 9வது அப்படின்றது உயர்கல்வி. அப்ப இந்த உயர்கல்வி நான் அடுத்த ஸ்கூல் மாறுறேன், உயர்நிலை கல்விக்கு மாறுறேன். இந்த 9வது போன ஒட்டியே எனக்கு இந்த இடத்துல 8 9க்கு 12. இங்க 4ஆம் பாவத்துக்கு அது நல்ல பாவம் இருந்தாலும் அந்த இடத்துல கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஆனா இந்த இடத்துல 9வது நான் போகும்போது இந்த 9வது வந்து உயர்கல்வி. அப்ப அது 9ஆம் பாவம் செயல்படும். இந்த 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துல இருந்து கிடைக்கிறதுனால இங்க 9 மறுக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல என்னைய பத்தின நல்ல தகவல் ஏதாவது அடுத்தவங்கிட்ட போகுமானா போகாது. என்னை பத்தின கெட்ட தகவல்கள், நான் அசிங்கப்படுறது, சங்கடப்படுறது, அவமானப்படுறது, இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களும் அந்த டயத்துல ரொம்ப நடந்தது. அப்ப ஒரு மனுஷன் தப்பு பண்ணி அதுல வந்து தண்டனை அனுப்பிச்சா பரவாயில்ல. இந்த டயத்துல என்னன்னா நம்ம தப்பே பண்ணலைனாலும் நம்மளை பிடிப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கூட்டத்துக்குள்ள எவனோ ஒருத்தையும் தப்பு பண்றாங்க, கூட்டமே தப்பு பண்ணுது, அந்த இடத்துல நீ நின்னா கரெக்டவனையே தான் வந்து பிடிப்பாங்க. அந்த மாதிரி தப்பான பழக்க வழக்கங்கள், தப்பான சூழலுக்குள்ள தான் நான் இருந்தேன். ஆனா எந்த ஒரு தவறும் பண்ணல. ஆனா இருந்தாலும் யார் வந்தாலும் நம்மளதான் பிடிப்பாங்க. அப்ப இந்த 8 வேலை செய்ய போகும்போது தப்பே பண்ணலைனாலும் அந்த இடத்துல போலீஸ் பிடிக்குது, அந்த இடத்துல எல்லாரும் தப்பு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எனக்கு நடந்தது. அப்ப இந்த 9ஆம் பாவத்துல என்னை பத்தின நல்ல தகவல் எதுவுமே எனக்கு வெளியிலே போல. இந்த 9th இருந்து இந்த 9th 10th இந்த ரெண்டுமே எனக்கு எப்படி போச்சு அப்படின்னா, படிப்பே சுத்தமா இல்லை. நான் ஸ்கூலுக்கு போனேன்னு எந்த டீச்சருக்கு தெரியாது. வேலைக்கு போறது, திரும்ப காலையில போய் ஸ்கூலுக்கு போனவனே அடியில போய் படுத்துருவேன், பெஞ்சுக்கு அடியில போய். ஒரு நாள் டீச்சரே கேட்கறாங்க, நீ இன்னும் ஸ்கூலுக்கு வந்துட்டு தான் இருக்கியா, உன்னை ரொம்ப நாளா பார்க்கவே. நான் டெய்லி வரேன் டீச்சர், எல்லாத்துலயும் ப்ரெசென்ட் போட்டுருக்காங்க. ஆனா நான் என்னைய பார்க்கவே முடியாது, கடைசி பெஞ்சில போய் அடியில போய் படுத்துறது. அப்ப என்னோட அந்த கல்வி இதே போச்சு. அந்த அந்த அடிப்படை பேசிக்கு எனக்கு அதை படிச்சிருந்தேன்னா நல்ல நாலேஜ் இருந்திருக்கும். பட் எனக்கு என்னன்னா இந்த 4வதுல இருந்து இந்த 10வது வரையும் இருக்கக்கூடிய படிப்பே போச்சு. அப்ப இந்த 10வது வரப்போகும்போது இந்த இடத்துல எனக்கு இங்க செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த செவ்வாய் தசை எனக்கு கொடுப்பனை நல்லா இருந்திருந்தாலும் அந்த இடத்துல சந்திர தசையோட முடியறதுனால இந்த இடத்துல இங்க 8ஆம் பாவம் வலிமை அதிகமா இருந்தது. அப்ப லக்னத்துக்கு 8 சந்திரன் இங்க போறனால எனக்கு இந்த இடத்துல 8 வலிமையா இருக்கு. நான் 10th முடிச்சுட்டு என்னை அடுத்து படிக்க விடல. அப்ப 10th முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றேன்னா வேலைக்கு போறேன். 10th முடிச்சுட்டு ஒரு வருஷம் கேப், அதுக்கப்புறமேட்டு ஒரு வருஷம் கேப்க்கு அப்புறமேட்டு பாலிடெக்னிக் போறேன். இந்த பாலிடெக்னிக்ல போகும்போது தான் இந்த ஒரு வருஷத்துல நான் பட்ட கஷ்டங்கள். அந்த இடத்துல எனக்கு என்னன்னா இங்க 8ஆம் பாவத்துல இருந்து 9ஆம் பாவத்து சந்திரன் வந்து இங்க செவ்வாய் தசைக்கு வந்துட்டார். இங்க அவிட்டம் 2 பாதம் இருக்கு. இந்த அவிட்டம் 2 பாதத்துல இருந்து இந்த இடத்துல எனக்கு செவ்வாய் தசை வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல இருந்தாலுமே என்னோட லக்னத்துக்கு இது 8ஆம் பாவம் தான். ஆனா சந்திரன் தசையை முடிச்சனால எனக்கு இங்க செவ்வாய் இருக்கும் இடமும் செவ்வாயில இருந்து கிடைக்கக்கூடிய கொடுப்பனை கிடைக்கும். இந்த இடத்துல சந்திர தசை நடந்தனால எனக்கு ரொம்ப அந்த இடத்துல அந்த 10 வருஷம் வந்து ரொம்ப வலிமையா வேலை செஞ்சது 8ஆம் பாவம். அதுக்கப்புறமேட்டு செவ்வாய் தசை, எனக்கு செவ்வாயோட கொடுப்பனை பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன், உபநட்சத்திரம் புதன். அப்ப இந்த இடத்துல செவ்வாய் 11ஆம் பாவம், சூரியன் 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயர்கல்விக்கு எனக்கு சூப்பரா இருக்கு. உயர்கல்விக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயங்களை இதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிச்சேன். கலைத்துறைகள் எல்லா கலைகள்லையும் ஈடுபாடு இருந்தது. இப்ப இந்த டயத்துல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா தொழிலையும் இந்த இடத்துல திறமையா இருக்கும்.
ஆனா இந்த இடத்துல இந்த என்னோட நாலேஜை வெளியிலேயே கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ஆனா இந்த இடத்துல 9ஆம் பாவம் இங்க ஸ்டார்ட் ஆகல, எனக்கு இங்க செவ்வாய் தசையில பாதியில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல 9ஆம் பாவம் வர வரை என்னன்னா எல்லாமே நான் பழகுனேன், படிச்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இந்த இடத்துல என்னை பத்தின தகவல் அப்பயும் வெளியில போகல. ஏன்னா இந்த இடத்துல 8க்குள்ள இருந்து எல்லாமே கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறேன். இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல எல்லாருமே எனக்கு நான் 10th படிக்கிற வரையும் எந்த ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, எல்லாருமே உனக்கு எதிரி மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா நான் காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு இங்க 9ஆம் பாவம் செயல்படுறதுனால எல்லாரும் நான் யார்ட்டையுமே பேசாம இருந்தாலும் எல்லாரும் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் நான் பேசுவேன், மற்ற யார்ட்டையுமே நான் அதிகமா பழக்கம் கிடையாது. ஆனா எல்லாருமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, எல்லாத்தையும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, எல்லாருமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. சாரி, எல்லாருக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. அப்ப எனக்கு அது ஒரு புது அனுபவமா இருந்தது, பயமாவும் இருந்தது. நம்ம போய் பேசி திரும்ப நம்மள ஏதாவது தப்பு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு யார்கிட்டையுமே பேசாமே இருந்தேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு படிப்புக்கு இந்த டயத்துல நல்லா இருந்தது, கலைகள் நல்லா இருந்தது. இந்த டயத்துல இருந்தா கடவுளை பத்தி நிறைய ஆன்மீக விஷயங்களை பத்தி இந்த இடத்துலதான் கேதர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த 9ஆம் பாவம் எப்ப வந்ததோ அந்த டயத்துல இருந்து நான் ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சேன். அப்ப கடவுள்னா என்ன, இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்களே இது எப்படி அப்படின்ற ஆன்மீகம் எல்லா விஷயங்களையும் லாஜிக்கலான மைண்ட் தாட்ல அணுகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க லக்னம் இப்ப 8ஆம் பாவம் செயல்பட்டுருச்சு எனக்கு. ஆனா 8ஆம் பாவம் செயல்பட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா 8ஆம் பாவம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்துரும், அவங்க தப்பான வழிக்கு போயிடுவாங்க, தப்பான பாதைகள். எனக்கு தப்பான பாதைகள் எல்லாம் இருந்தது. ஆனா ஏன் இந்த இடத்துல நான் தப்பான பாதைகளுக்கு போக முடியல அப்படின்னா இதுக்குதான் லக்ன கொடுப்பனை பார்க்கணும். இந்த இடத்துல இன்னொரு லக்ன கொடுப்பனை பாத்தீங்கன்னா ராகு. இப்ப இந்த இடத்துல ராகு என்ற நட்சத்திரம் சூரியன். இப்ப என்னோட கொடுப்பனை இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ராகு 1, 2, 7, 10, சூரியன் 5. அப்ப என்னோட கொடுப்பனை இந்த இடத்துல 1, 2, 5, 7, 10. அப்ப இந்த இடத்துல காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயம் அப்படியே நடந்துரும். நிறைய பேர் நீ வாய் வச்சாலே நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்ற விஷயம் என்னன்னா உணர்வுபூர்வமா ஒரு விஷயம் ஒரு செயல் நடக்க போகும்போது அது அப்படிதான் நடக்கும், அது அனுபவம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல அதை பார்க்க போகும்போது நம்மளுக்கு தோணும் இப்படிலாம் நடந்துச்சுன்னா இதான் முடிவா இருக்கும், அதோட ரிசல்ட் முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த இடத்துல 5ஆம் பாவம் அப்படின்றது ஆழ்ந்த அறிவு. அப்ப 1, 2ஆம் பாவம் இப்ப நீங்க 1, 2, 10 செயல்பட்டுச்சு அப்படின்னா உங்க கம்பெனிக்கு அட்வைசரா போலான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்து வெளிப்படுத்துறதுனால அப்படியே மைண்ட்ல இருக்கிறது அப்படியே வாயில சொல்றதுனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கும், அது கம்பெனியோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும்ன்றனால இங்க 1, 2, 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கவங்க கம்பெனியோட அட்வைசரா போவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கு 1, 2, 5 ஆழ்ந்த அறிவுல இருக்கக்கூடிய விஷயத்த சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால கெஸ் பண்ண முடியுது, சொல்ல முடியுது. அப்ப இந்த இடத்துல 7ஆம் பாவம் அப்படின்றது சமூகத்தில இருந்து கிடைக்கக்கூடிய அறிவு. அப்ப சமூகத்தில இருந்து நிறைய மக்கள்கிட்ட இருந்து அடிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் அதிகம். அப்ப இந்த லக்ன கொடுப்பனை இங்க நல்லா இருக்கு, இந்த லக்ன கொடுப்பனை கெட்டு போகாதனால இந்த 8 வேலை செய்ய போகும்போதும் இந்த லக்னம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை எப்படி அந்த பாதை எப்படி கடக்கணும் அப்படின்றது தான் கொண்டு போச்சே தவிர எந்த ஒரு தப்புக்குள்ளேயும் அது இன்வால்மெண்ட் ஆகல. அதனாலதான் லக்னம் முக்கியம் அப்படின்றத சொல்றது. ஒருத்தவங்களோட லக்னத்தை வச்சுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவங்க அதுல மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, தப்பிச்சு வந்துருவாங்களா. அப்ப இந்த இடத்துல எனக்கு அனுபவங்கள் நிறைய கிடைச்சது. இந்த கஷ்ட காலத்துல எல்லாத்துலயும் அனுபவங்கள், இதுல கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படின்றது என்ன அப்படின்னா எனக்கு சிறு வயதிலேயே இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருது. இந்த சிறு வயதில தவறு போகாம இருக்கிறதுக்கு லக்னம் கொடுப்பனை காரணம். அதே மாதிரி எனக்கு காலச்சக்கரத்துல இங்க 2, 6, 10ஆம் வீட்டுல மட்டும்தான் 18 வருஷம். மற்ற வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷங்கள் கூட. அப்ப எனக்கு காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு வெறும் 18 வருஷம் இருந்தனால நான் ஒரு லெவலுக்கு தப்பிச்சுக்கிட்டேன். இதே எனக்கு 8ஆம் வீடு இங்க 40 வருடத்துல இதுலயே ஒண்ணு விழுந்திருந்தது. இப்ப இதே என்னோட லக்னம் இந்த இடத்துல சிம்மமா இருக்கு அப்படின்னா என்னோட லக்னத்துக்கு இது 8ஆம் வீடு. அப்ப இங்க 40 வருடம், என்னோட 40 வயசு வரையும் பாத்தீங்கன்னா இங்க 8க்குள்ளேயே என்னோட லைஃப் ஃபுல்லாவே கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கேன். அப்ப தெரிஞ்சும் தெரியாம என்னோட லக்னம் அங்க இருக்கிறதுனால ஏதோ இந்த ஒரு 10 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த 18 வருஷங்கள் அந்த அனுபவங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துருச்சு. அப்ப இந்த டயத்துல என்னன்னா இங்க 9ஆம் பாவம் செயல்பட்டாலும் நான் காலையில காலேஜ் போனேன்னா சாயந்தரம் வேலை நைட்டு வீடு, காலையில காலேஜ் சாயந்தரம் வேலை நைட்டு வீடு, இந்த மாதிரி ரொட்டீனா தான் ஆயிட்டு இருந்தது. வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில போனதே கிடையாது இது வரையும். ஆனா இந்த இடத்துல எனக்கு எப்ப சந்திரன் 9ஆம் பாவத்துக்குள்ள என்னோட லக்னத்துல இருந்து பாவங்கள்ல 9ஆம் பாவத்துக்குள்ள சந்திரன் போனாரோ அப்பையில இருந்து நான் வெளியூருக்கு போக ஆரம்பிக்கிறேன். கரெக்டா இந்த 9ஆம் பாவம் தெரியற வரையும்
என்னோட தகவல்கள் என்னை பத்தின விஷயங்கள் வெளியிலே போகல. அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் வந்து கேதர் பண்ணி வச்சிருந்தேன். அதை தெரியப்படுத்தக்கூடிய எனக்கு சோர்ஸ் கிடையாது. எனக்கு ஃப்ரீயா ஃப்ரெண்ட்ஸோட பேசக்கூடிய இங்க கிடையாது. காலேஜ் டயத்துல வந்து சும்மா காலேஜ் டயத்துல சும்மா அப்படி வெட்டியா போகும், திரும்ப வந்து வேலைக்கு போயிடுவேன். இந்த மைண்டடா தான் இருந்தனால என்கிட்ட இருந்த விஷயங்கள் எதையுமே என்னால் வெளிப்படுத்துறதுக்கு சோர்ஸும் கிடையாது, அதை தெரியப்படுத்தக்கூடிய முயற்சிகளும் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல 8ஆம் பாவம் செயல்படுறாலும் 9ஆம் பாவத்தில் ஈடுபட்டாலும் தசா கொடுப்பனை ஈடுபட்டாலும் இந்த இடத்துல எனக்கு இருக்கும் இடத்தின் வேலை நடக்கிறதுனால அந்த இடத்துல என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல. ஆனால் இப்போ எப்போ எனக்கு 9ஆம் பாவம் செயல்பட்டுச்சோ அப்போ இருந்து என்னன்னா நான் வெளியூருக்கு போக ஆரம்பிக்கிறேன். என்னை பற்றின விஷயங்கள் காலேஜுக்கே தெரியுது. அதுவரையும் வந்து நம்மளை பற்றி தெரியாது. அப்போ காலேஜுக்கு தெரியுது. இதுவரையும் எங்கள் காலேஜ் 30 வருட காலேஜ். அந்த காலேஜில் 7 கேம்பஸ் இன்டர்வியூ வரையும் தான் அதிகபட்சமா இதுவரை 30 வருஷத்துல ஒரு நபர் வந்து 7 கேம்பஸ் இன்டர்வியூ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு 9ஆம் பாவம் எப்ப இந்த இடத்துல எனக்கு செயல்படுதோ இந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த டயத்துல இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு நான் போறேன். 17 கம்பெனில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் கையில இருக்கு. அப்ப 17 கம்பெனில அப்பாயின்மெண்ட் வாங்குற லெவலுக்கு அப்ப எக்கச்சக்க இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க கம்பெனி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம நேரா வாங்கினாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த கம்பெனி மட்டும் 17. அதுல 7 கம்பெனி பெரிய கம்பெனி. அப்ப இந்த லெவலுக்கு நம்மளை பப்ளிசிட்டி படுத்துது அப்படின்னா இந்த இடத்துல 9ஆம் பாவத்துக்குள்ள எனக்கு வந்தனால இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா பப்ளிசிட்டி பண்ணு. அப்ப இந்த டயத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியில போறேன், கோயம்புத்தூர்ல போய் ஒர்க் பண்ண போறேன். அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்றேன், நிறைய விஷயங்கள் கேதர் பண்றேன். அந்த டயத்துல எனக்கு 5, 9 வேலை செய்யறதுனால ஒரு தொழில என்னால இருக்க முடியாது. ஏன்னா 6ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் 12ஆம் பாவமா செயல்படுறதுனால வேலைக்கு நான் போறேனாலும் சரி தொழில் செய்யறேனாலும் சரி ஒரு தொழில் என்னால உருப்படியா பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல எல்லாமே கலைநயமா எல்லாமே வேகமா கத்துக்கிறேன், எல்லா விஷயங்களும் பண்றேன். எந்த லெவலுக்கு வேகமா கத்துக்கிறோம் அந்த லெவலுக்கு அந்த இடத்துல ஒரு பேரை நிர்ணயிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு நோட்டபிளா அந்த ஒரு கம்பெனிக்கு போறோம்னா அந்த இடத்துல இந்த பையன் நல்லா வேலை பார்ப்பான் அந்த லெவலுக்கு நம்ம அந்த இடத்துல எல்லாம் பண்ணிட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியில வந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகுது. அப்ப அந்த டயத்திலேயே எனக்கு இங்க 6ஆம் பாவமும் சேர்ந்து ஒரு புத்தியில வேலை செஞ்சனால மருத்துவத்தை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப மருத்துவத்துல அங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு சரி பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க 9ஆம் பாவம் செயல்படுறதுனால 2ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் 8ஆம் வேலை செய்யறதுனால இந்த இடத்துல பண விரயங்கள் எனக்கு ஆச்சு. ஆனா இந்த 8ஆம் பாவம் செயல்படுற வரையும் கையில இருந்து 1 ரூபா கூட செலவழிக்க மாட்டேன். அப்ப இருந்து வேலைக்கு பார்த்தாலும் வேலைக்கு போனாலும் இந்த 8ஆம் பாவம் வேலை செய்யறதுனால இந்த 9ஆம் பாவத்து அந்த தான தர்மத்தையோ ஒரு விரயத்தையோ என் கையில இருந்து 1 ரூபா கூட செலவாகாது, வாங்கி கூட சாப்பிட மாட்டேன். ஆனா இங்க நான் எப்ப வெளியூருக்கு போக ஆரம்பிக்கிறேன் அப்ப இருந்து என் கையில இருந்து வெட்டி செலவுகள் அதிகமாயிட்டே இருந்தது, தேவையில்லாத செலவுகள். அதெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணிருக்கலாம். அந்த டயத்துலனா அவ்வளவு மிச்சம் பண்ணேன். ஆனா அந்த டயத்துல பார்த்தா என் கையில இருந்த காசுகள் வேஸ்ட் ஆச்சு. அப்ப இந்த இடத்துல இருக்கும் இடத்தின் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கும். அப்ப இங்க 9ஆம் பாவத்துக்குள்ளேயும் இங்க போறனால என் கையில இருந்து பணங்கள் அதிகமா போச்சு. ஆனா அந்த டயத்துல இருந்து என்னன்னா ஸ்மார்ட் ஒர்க், இந்த டயத்துல எல்லாம் உடல் உழைப்பு அதிகம். எனக்கு இந்த 8ஆம் பாவம் வேலை செய்ய போகும்போது காலேஜ்ல இருந்து நான் வேலை செய்ய போகும்போது 300 கிலோவை நகட்டணும், மிஷின் அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கா இருக்கும், கையெல்லாம் வெட்டு போடும். அப்ப அந்த லெவலுக்கு கஷ்டமான வேலைகள் இந்த இடத்துல அடிமை தொழில் அப்படின்றது இருக்கு. அப்ப அவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை. ஆனா இந்த இடத்துல அவ்வளவு கஷ்டமான தொழில் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் பட்டணும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கஷ்டமே இல்லை, எல்லாமே சொகுசா. அந்த டயத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்குள்ள வந்தேன். அப்ப இங்க நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா மருத்துவத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இயற்கை மருத்துவம் ரீதியா வந்து நிறைய பேருக்கு உணவு முறைகள் கொடுத்தேன். அப்பயே பாத்தீங்க அப்படின்னா சுகர், பிளட் பிரஷர் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபுல்லாவே அவங்களுக்கு சரி பண்ணேன். அப்ப அதெல்லாம் நிரந்தர நோய். இப்பதான் வந்து டிவியில பாத்தீங்க அப்படின்னா ஆடு வருது இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப நிறைய பேருக்கு தைராய்டு, கால்சியம் பற்றாக்குறை, கிட்னில கல் இருக்கிறது, கர்ப்பப்பையில கட்டி, குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள என்னால இந்த உணவுகள்லாம் இந்த உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க, இந்த உணவுகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொடுத்தனால அவங்களுக்கு சரி பண்ண முடிஞ்சது. அப்பதான் நான் யோசிச்சேன், அப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம மருந்து அடிச்சு ஒருத்தவங்களோட உணவு கட்டுப்பாடு மூலியமா ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு ஆற்றல கூட்டுறோம், ஒரு ஆற்றல குறைக்கிறோம். அப்ப இதுதான் பரிகாரம் அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. அப்ப இது பேர் பரிகாரம் பண்றோம். அதுக்கப்புறமேட்டு தான் செல்களை பத்தி ரிசர்ச் பண்ண போகும்போது கடவுளை பத்தி ஏற்கனவே நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தனால அது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சது. அதோட நான் அடுத்தடுத்து வரப்போகும்போது இங்க அஸ்ட்ரானமியை பத்தி அங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு கோள்கள்கிட்ட இருந்து எல்லாமே கிடைக்குது. அப்ப அந்த உணவுகளை நம்ம கொடுக்க போகும்போது மாத்திரம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல ஜோதிடத்தை பத்தின ரிசர்ச் வந்துச்சு. அப்ப இந்த 3 விஷயத்தையும் நம்ம அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம் இந்த 3 ஒண்ணுதான்.
இந்த மூணையும் நம்ம தெரிஞ்சுக்க போகும்போது அதுல இருக்கக்கூடிய லாஜிக்கலை மட்டும் நம்ம எடுத்துக்க போகும்போது ஈஸியா நம்மளுக்கு வந்து இந்த ஜோதிடத்தை வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல 9ஆம் பாவம் எப்ப செயல்பட்டதோ அப்ப இருந்து என்னன்னா நம்மளை வந்து வெளியில காட்டுது, நோட்டபிள் பர்சனை மாத்துது, ஒரு அந்த பப்ளிசிட்டியை கொடுக்குது. அப்ப இந்த பப்ளிசிட்டி எந்த லெவலுக்கு கொடுக்குது, அப்ப பண விரைத்தையும் கொடுக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க மருத்துவத்தை பத்தி பண்ணும்போது ஒரு இந்தியன் மார்க்கெட்டிங் வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்ப அந்த இந்தியன் மார்க்கெட்டிங்ல போய் நம்ம சேர போகும்போது அந்த இடத்துல 6 மாசத்துல ஒரு டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணேன். அந்த இதுலயே வந்து ஒரு சின்ன வயசுல அச்சீவ் பண்ணது தமிழ்நாட்டுல நான் தான். அதே மாதிரி நான் என் பேர்ல மட்டும் பண்ணாம 5 பேர்ல பண்ணேன். அதுல எங்க அம்மா சில்வர் டைரக்டர், நான் டைரக்டர் அடிச்சேன். அடுத்த லெவலுக்கு நம்ம டைரக்டர் போகிறதுக்குள்ளேயும் இந்த இடத்துல 5 9 செயல்பட்டுருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை விட்டு வெளியில வந்துட்டேன். இங்க இருந்து வெளியில வரப்போகும்போது தான் இதுக்குள்ளேயே நிறைய எண்ணற்ற தொழில்கள், குழந்தைகள் கையில போடுற வசம்பு, லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்ஸ், தோடு, இந்த ஸ்டெட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். அது என்னோட டிசைன், என்னோட கிரியேட்டிவிட்டி மூலியமா என்னென்ன டிசைன் போட முடியுமோ அந்த மாதிரி நிறைய டிசைன்கள் பண்ணேன். இந்த மாதிரி எண்ணற்ற தொழில்கள் வந்து அதுக்குள்ளேயே வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ண போகும்போதே பண்ணிட்டே இருந்தேன். அப்ப எந்த ஒரு தொழில் என்னால என்ன பண்ண முடியலன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா அந்த இடத்துல 5 9 செயல்பட்டுட்டே இருக்கிறனால அடுத்துன்னு அலைச்சல் அதிகமா இருந்தது. அதே மாதிரி ஒரு வேலை என்னால உருப்படியா பண்ண முடியல. அப்ப இந்த செவ்வாதசை முறிவு இந்த செவ்வாதசை வரையும் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு ஆராய்ச்சிகளே கொண்டு போச்சு. இந்த செவ்வாதசையில தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு ஜோதிடத்தை கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு நடக்கக்கூடிய தசை என்னன்னா ராகு. இந்த இடத்துல சதய நட்சத்திரம் இருக்கு. அப்ப சதய நட்சத்திரத்துல சந்திரன் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல எனக்கு 9ஆம் பாவம் தான் நடக்குது. இந்த சதய நட்சத்திரத்தோட கொடுப்பனை இதான் ராகு தசையோட கொடுப்பனை. அப்ப என்னோட லக்னத்துக்கு 9, இந்த இடத்துல எனக்கு இந்த பாவங்கள் செயல்படுது. அப்ப எனக்கு சந்திரன் நான் பிறக்க போகும்போது இங்க இருந்தது, பிறக்க போகும்போது 7ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த இதோட ராசியோட பலன்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு அது கிடைக்கல. லக்னத்துல இருந்து எனக்கு இது 7ஆம் வீடா இருந்தனால அந்த டயத்துல எனக்கு என்ன இருக்கணுமோ இருந்தது. ஆனா அந்த டயத்துல நான் சின்ன குழந்தை அப்படின்றனால அது லக்னம் சார்ந்து வேலை செஞ்சிருக்கும். அப்ப இதோட பலன்கள் எனக்கு பெரிய லெவலுக்கு இது இருந்திருக்காது. என்னன்னா சிறு வயதுலயே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து 4 ராசி வரையும் கடக்க முடியும். ஒரு மனிதன் வந்து 120 வருடம் 4 ராசியை கடக்கிறதுக்கு 4ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 120 வருடம். அப்ப ஒரு மனிதன் 4 கட்டங்கள் தாண்ட முடியும். என்னால 3 ராசிகள் இப்ப நான் தாண்டிட்டேன். ஆனா இந்த ஒரு ராசி 40 வருடம் இருக்கு. இன்னும் இந்த 3ஆவது ராசி முடிக்கவே இல்லை. அப்ப இதுக்குள்ளேயே என்னோட ஆயுள் முடிஞ்சிடும். சரி, அப்ப இதுவரையும் என்னால போக முடியும். மீனத்தை தாண்டி போகிறது அப்படின்னா அந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. அப்ப மீனம் வரையும் என்னால கட்டத்தை கடக்க முடியும். அப்ப 4 ராசி கட்டத்தை என்னால அனுபவிக்க முடியும். எல்லா மனிதர்களாலும் அதிகபட்சம் 4 அனுபவிக்க முடியும். 5ஆவது கட்டம்லாம் சரி, அதிகபட்சம் 4 அனுபவிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல ராசி அப்படின்றது நிலை இல்லை அப்படின்றது தெரியுதா? இந்த இடத்துல உங்களுக்கு 1-2 விஷயங்கள் தான் சொன்னேன். எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. அது வந்து என்னோட பர்சனலா எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு தெளிவு பெறக்கூடிய மேட்டர் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த சொன்ன எல்லா விஷயங்களையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாவங்கள் ரீதியா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதனாலதான் உங்களுக்கு பாவங்கள் கொடுப்பனைகள் தான் எடுத்து எழுதியிருக்கு. அப்போ சொன்ன விஷயங்களுக்கு கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நடந்திருக்கும். அப்ப உங்களோட ராசியோட நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. நீங்க பிறக்கும் உங்க லக்னத்துல இருந்து நீங்க பிறக்கும் போது சந்திரன் எங்க இருக்காரு, இப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த இடத்துக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த சூழல்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சந்திரன் எங்க இருக்காரோ அதுதான் ராசி. இப்ப சந்திரன் எனக்கு இங்க இருக்காரு, அதனால என்னோட ராசி கும்ப ராசி. இது தெரியாம நிறைய குழந்தைகள் மூல நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அதுவும் பெண் குழந்தைகள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே திருமணமே ஞாபகம் மாட்டேங்குது. கேட்டா பெண் மூலம் வந்து நம்ம ஆகாதாமா, அதுல இருந்து ஏதோ ஆயிலிய நட்சத்திரம் ஒன்னொன்னா சொல்றாங்க. அது வந்து மாமியாருக்கு ஆகாது. இங்க ராசியே நிலை இல்லை. இந்த பெண்ணு மூல நட்சத்திரத்துல ஸ்டார்டிங்ல பிறந்திருந்தாலும் 7 வருஷம் மட்டும்தான் இந்த மூல நட்சத்திரத்துல இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இங்க இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்துல வந்துடும். அப்ப 20 வருஷம் அது சுக்கிரனோட நட்சத்திரம். அப்ப சுக்கிர தசை நடக்கும். அப்ப ராசி நகர்ந்துகிட்டே போயிருது. இந்த நட்சத்திரத்தை வச்சு அவங்களோட லைஃபே இங்க ஸ்பாயில் ஆகுது. நிறைய பேர் இதே மாதிரி ராசி பொருத்தத்தை பார்த்துட்டு இப்ப எனக்கு இங்க லக்னத்துக்கு இங்க 7ஆம் வீடு அப்படின்றனால இந்த டயத்துல இந்த இதை வச்சு எனக்கு ராசி பொருத்தம் பார்ப்பாங்க. 10 பொருத்தம், 13 பொருத்தம், 6 பொருத்தம். இது ஏதாவது சேருமா? எனக்கு இதை வச்சு பார்க்காத பிரயோஜனமா? எனக்கு இங்க இந்த ராசியை வச்சு எனக்கு பார்த்தா கூட ஓகே, தசா பொருத்தங்கள் ஓகே. ஆனா இங்க லக்ன பொருத்தங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னாதான் இந்த லக்னம் எப்படி என்னோட கெட்ட பாதையில போனாலும் என்னை காப்பாத்துச்சோ அதே மாதிரி இந்த லக்னம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரிவினை இல்லாம ஒரு குடும்பத்தை நாகரிகமா கொண்டு போகும் இந்த லக்ன கொடுப்பனையை வச்சு நீங்க பார்க்க போகும்போது. ஆனா இந்த ராசி கொடுப்பனை வந்து இந்த இடத்துல சூழல் கெட்டுதான் போயிருந்துச்சு. இங்க சூழல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல லக்னம் கெட்டு போயிருக்க லக்னத்தை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா சூழல்கள் நல்லாவே இருந்தாலும் அந்த நல்ல விஷயத்தை பயன்படுத்த முடியுமானா கிடையாது.
அப்ப இந்த இடத்துல லக்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த லக்னத்தை வச்சு நம்ம கொடுப்பனை ஒருத்தவங்க திருமண பொருத்தம் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமா வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட திசையை பொறுத்துதான் வரும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் திசை எனக்கு நடந்துட்டு இருக்க போகும்போது என்கிட்ட வந்து அதிகமா ஜோதிடம் பார்க்க வந்தவங்க யாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, விழாக்கள், நண்பர்களை சம்பந்தமா கேட்டு வர்றவங்க, அதே மாதிரி தன்னோட சுய விருப்பத்தை பத்தி அது நடக்குமா நடக்காதான்னு கேட்டு வர்றவங்க, ஜோதிடம், ஆன்மீகம், கலை, படம் நடிக்கிறது, ப்ரொடியூசர், இந்த மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாரும் வந்தாங்க. அதே மாதிரி காதல் பண்றவங்க, காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா, திருமணம் சார்ந்து அதிகமா வந்தாங்க. அதே மாதிரி 9ஆம் பாவம், 2ஆம் திருமணம், இல்லீகல்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி அதிகமான பேர் என்கிட்ட வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம ஜோதிடம் பாக்குற மாதிரி இருந்தது. இப்ப எனக்கு ராகு தசஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த டயத்துல எனக்கு யார் வர்றாங்கன்னா அதே மாதிரி திருமணத்துக்கு அதிகமா வராங்க, தொழில் அதிகமா வராங்க, பண வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமா வராங்க, தன்னை பத்தின கேள்விகள் அதிகமா அந்த இடத்துல எழுது. அப்ப ஒவ்வொரு தசை நடக்க போகும்போது நம்மகிட்ட எத்தனை பேர் அதிகமா வராங்க அப்படின்னா அந்தந்த அவங்கவுங்களுக்கு என்னென்ன தசை நடக்குதோ அதை சார்ந்து தான் வராங்க. அப்ப எனக்கு அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா காதலும் திருமணத்திற்கு தான் அதிகமா நான் பார்த்திருக்கேன் இப்ப வரை. அதனால எனக்கு இதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. அதனாலதான் நான் பொருத்தம் வந்து இப்படி பாருங்க பாருங்கன்னு சொல்றது. ஒருத்தவங்களோட லைஃபே இதுல வந்து மாட்டிக்கிறது. அதனால ராசி நிலை கிடையாது. இந்த லெவலுக்கு இந்த விஷயத்துல என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஒரு லெவலுக்கு புரிஞ்சுட்டு இது உங்களுக்கு எந்த லெவலுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த பதிவுல வேற ஒரு ஆங்கிள் இருந்து உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்துறேன். என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்றத நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.